பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. சோ பொல்லாப்பாய் தோன்றுகிற காரியம், பாவமாய் தோன்றுகிற காரியம், நமக்கு இது தப்புன்னு நம்முடைய இருதயத்துல தோன்றும். யாரும் நமக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கே தெரியும். ஒவ்வொரு நாள் நாம் செய்கிற செய்கைகள் நமக்கே தெரியும். நம்ம ஒருவேளை படுக்க போகும்போது அந்த நினைவுகள் சொல்லும், நீ பேசினது தப்பு, நீ போனது இடம் தப்பு, நீ செஞ்ச காரியம் தப்பு என்று நம்முடைய இருதயமே நம்மை நாமே நிதானிக்கும். அதுதான் கொரிந்தியர்ல வசனம் சொல்லுகிறதே, நம்மை நாமே நிதானித்தான் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று. சோ இந்த நாள்ல நம்ம இருதயமே சொல்லும், இது தப்புன்னு சொல்லும். அப்படி தோன்றுகிற காரியத்தை விட்டு தயவு செய்து விலகுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆகையால் விட்டு விலக வேண்டிய விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பவுல் ஒரு இடத்துல அருமையா சொல்லுவார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதையும் கிறிஸ்துவை பற்றின உண்மையில் என்று விலகும்படி அவை கெட்டு போக கூடுமோ, அது கெடுத்து விடுமோ என்று பயத்துல நான் இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். சில வேளைகளில் சர்ப்பமானது தந்திரமாய் வரும். சோ சில வேளைகள்ல நமக்கே தெரியாம தந்திரமான நண்பர்கள் நம்மிடத்துல வந்து பேசுவார்கள். உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், தேவையில்லாத காரியங்களா இருக்கலாம். அவைகள் எல்லாம் வந்து நம்முடைய இருதயத்தை குழப்பி தம்முடைய இருதயத்தை என்னவா பண்ணுதுன்னா பொல்லாப்பான காரியங்களை விதைத்து போகிறார்கள். இது சர்ப்பம் பண்ணுகிற வேலை. ஆகையால பவுல் சொல்லுகிறார், ஐயோ நான் பயப்படுகிறேன், இப்பேற்பட்ட காரியத்திலிருந்து கிறிஸ்துவின் இடத்திலிருந்து உண்மையிலிருந்து உங்களை விலக்கிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆகையால உங்களுக்கு தவறுன்னு எந்த விஷயம் தோணுதோ, இந்த பர்சன் கிட்ட நம்ம பேசக்கூடாதுன்னு எப்பவும் இருதயம் சொல்லுதோ, எப்பொழுதெல்லாம் உனக்கு இவர்கள் வேண்டாம் என்று உன்னுடைய இருதயம் தோன்றுகிறதோ அப்பொழுதே அவைகளை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. விலக வேண்டிய காரியங்களை நாம் விலகித்தான் ஆக வேண்டும். பாருங்க, ஒரு 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்னு, நாம விலக வேண்டியது இருக்கு. 2வது, நம்மை விட்டு விலக்க வேண்டிய காரியமும் நம்ம இடத்துல இருக்கு. ஹல்லேலூயா. தேவையில்லாத காரியங்கள்ல நாம போய் மூக்க நுழைக்கவும் கூடாது, தேவையில்லாத இடங்கள்ல நாம போய் உட்காரவும் கூடாது. அப்பேற்பட்ட இடத்தை விட்டு நம்ம விலகி வர வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல 2வது சொன்னது போல நமக்குள்ள தேவையில்லாத கெட்ட சுபாவங்கள், கெட்ட கிரியைகளை நமக்குள்ள வச்சிருக்க கூடாது. பாவத்தின் நிறைந்த சுபாவம் உள்ள பிள்ளைகளா நம்ம காணப்படக்கூடாது. அப்பேற்பட்ட தீய எண்ணங்கள் நம்முடைய இருதயத்துல இருக்கும்னா அவைகளை நம்ம விட்டு விலக்கி வைக்க வேண்டும். அதே எண்ணத்தோடு இருக்கிற நண்பர்களை நம்ம விட்டு விலக்க வைக்க வேண்டும். அதே போல தவறுதலான எண்ணத்தோடு வாழ்கிற உறவுகளை நம்ம விட்டு விலக்கி வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோ கிறிஸ்துவுக்குள்ள அருமையான பிள்ளைகளே, விலக்க வேண்டியதை விலக்கித்தான் ஆக வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சிறந்தது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் இந்த வேளையில லோத்தோடு கிளம்பி வரும்போது ஆண்டவர் ஆபிரகாமை தான் அழைத்தார், லோத்துவை அழைக்கவே இல்லை. ஆனா ஆபிரகாமோடு லோத்து கடந்து வந்தார். நாட்கள் கடந்த பின்பு பார்த்தோம் என்றால் லோத்தும் ஆபிரகாம் இருவரும் 2ஆக பிரிந்தார்கள். பிரிந்த பொழுதுதான் எது கெட்டது எது நல்லது என்று அந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. சோ பாருங்க, சில காரியங்கள் பிரிந்தாக வேண்டும். ஐயோ நான் இவ்வளவு நாள் பழகிட்டேனே, ஐயோ இவ்வளவு நாள் இவங்க கிட்ட நான் வந்து ஒட்டு உறவுமா பேசிட்டேனே, இவங்க கூட ஒரு குடும்பமா நான் வாழ்ந்துட்டேனே, எப்படி விலகிறது? ஆனா இவங்க எங்களோட இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எனக்கு வந்து தவறுதலா தான் தோணுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நினைத்த மாத்திரத்திலே அந்த இடத்தை விட்டு விலகுங்கள். விலக வேண்டியது விலகுங்கள். எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க எந்த காரியத்துல மாட்டிட்டு இருக்கீங்க, யாரோட மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, எந்த பிசாசுடைய கிரியையில மனுஷருடைய தந்திரத்துல விழுந்திருக்கீங்கன்னு அடி எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், தேவன் இந்த வேளையில உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. விலக வேண்டியவர்கிட்ட இருந்து விலக்கித்தான் ஆக வேண்டும். சோ ஆவியானவர் உங்களுக்கு முகமுகமா உங்களோடு பேசுகிறார். அதுக்கு கீழ்ப்படிந்து சோ தேவையில்லாத எண்ணம், தேவையில்லாத யோசனை, தேவையில்லாத பாவத்தின் கிரிகளை விட்டு விலகி உங்களை நீங்களே பத்திரமாய் காத்துக் கொள்ளுங்கள். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். என் அன்பு பிள்ளைகளையும் அடியேனையும் ஒப்பு கொடுக்கிற ராஜா ஏசப்பா, எங்களுக்கு தெரியாம ஒருவேளை ஆண்டவரே எங்களிடத்துல தோன்றுகிற தேவையற்ற காரியங்களை விலக்கி காத்துள்ளும். ஒருவேளை ஆண்டவரே எங்களால் பிரிய முடியாத விஷயத்தையும் நீர் ஆண்டவரே எங்களுக்கு தேவையில்லை என்றால் விலக்கி காத்தருள்வீராக. என் அன்பு பிள்ளைகளையும் பத்திரப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே, விலக வேண்டிய காரியத்துல பொல்லாங்காய் தோன்றுகிற விஷயத்துல விலக்கி பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். லோத்தை விலக்கின பின்பு ஆபிரகாமை ஆண்டவரே அபிரிவிதமாய் ஆசீர்வதித்தது போல ராஜா ஆண்டவரே விலக்குகிற காரியத்தை விலக்கி ஆசீர்வாதத்தின் மத்தியிலே எங்கள் பிள்ளைகளை நடத்தும். தொடர்ந்து காத்து குடும்பங்களை ரத்த வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். விசேஷமாய் ஆண்டவரே தவறுதலான உறவு, தவறுதலான எண்ணங்கள், தவறுதலால் தீய காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே சபித்து விலக்கி ஆண்டவரே பாதாளத்துக்கு அனுப்புகிறேன். நல்ல எண்ணங்கள் தோன்றட்டும். நிறைய காரியங்களை ஆண்டவரே சாட்சியாய் செய்யட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களையும் பத்திரப்படுத்தும். வியாதியோ பலவீனமோ சுகவீனமோ வராதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.